தஞ்சாவூர்ல இன்னைக்கு நடந்த அந்த கட்சி மீட்டிங்ல பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தலைவர் விஜய் அண்ணா ஒரு சில தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அது என்னங்கிறதா ஃபுல்லா நாம இன்னைக்கு இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். விஜய் அண்ணா பாத்தீங்கன்னா அவர் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்றதுக்கு முன்னாடி அவர் அவருடைய ஸ்பீச் எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு மறுஜென்மம் அப்படிங்கிற ஒரு அந்த கான்செப்ட்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது. சப்போஸ் அந்த மறுஜென்மம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்மையா இருந்துச்சுன்னா அடுத்த ஜென்மத்துல நான் விவசாயியா நான் பிறக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல அவர் சொல்ற முதல் தேர்தல் வாக்குறுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா உரங்கள் எந்த டைம்லயும் ஈஸியா ஆக்சசபிள் பண்ற மாதிரி உரங்கள் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் 5 ஏக்கரா அதுக்கு மேல நீங்க நிலம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வாங்கின அந்த விவசாய பயிர்க்கடன் கூட்டுறவு வங்கியில வாங்கின கடனை தள்ளுபடியில 50% நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா 5 ஏக்கராக்கு கீழே விவசாய நிலம் இருந்து அவங்க பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில வாங்கின பயிர்க்கடனைகளை நான் முழுசா தள்ளுபடி பண்றேன். இதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆராய்ஞ்சு நாங்க நடைமுறைக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு 2 ஏக்கரா நிலம் இல்ல, எங்கிட்ட நிலம் இல்ல அப்படின்னு சூழ்நிலையில இருக்கக்கூடிய விவசாயிகள் குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்கன்னா, அந்த 2 ஏக்கரா விவசாய நிலம் அப்படி இல்லைன்னா நிலமே இல்லாத குடும்பத்துல பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்துல யாராச்சும் ஒரு ஸ்டேட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே வேலை வாய்ப்புகள் இல்லாம இருந்தா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எஜுகேஷன் செலவு, அதாவது அந்த குழந்தைங்க ஒரு இன்ஜினியரிங் ஒரு மெடிக்கல் எந்த விதமான படிப்பு வேணா படிச்சுக்கலாம், அவங்களுக்கு உண்டான கல்வி செலவை என்னுடைய ஆட்சி ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுடைய விருப்பத்திற்கு எதிராக எந்த ஒரு திட்டம் என்னுடைய ஆட்சியில அமையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றிய அரசு எவ்வளவு பெரிய அழுத்தம் எங்களுக்கு கொடுத்தாலும் விவசாயிகளுக்கு விருப்பத்திற்கு எதிராக நாங்க எந்த விதமான திட்டத்தையும் நாங்க செயல்முறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த திட்டம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த வாக்குறுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நெல் கொள்முதல் நிலையங்கள் பாத்தீங்கன்னா இப்ப சரியா ப்ராப்பரா இல்லாதனால லாஸ்ட் டைம் அந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய நெல்கள் வீணானுச்சு. நெல் மூட்டைகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆனா என்னுடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு நெல் கொள்முதல் நிலையம் அமைச்சு அங்க அதற்கு தேவையான அனைத்து விதமான அடிப்படை வசதிகளும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நெல் கொள்முதல் நிலையம் பாத்தீங்கன்னா அதுல நிலையம் விலை நிர்ணயம் செய்யறது, மூட்டை ஏத்துறது இறக்குறது, இதுல ₹1 கமிஷன் கிடையாது நாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமிஷன் யாராச்சும் வாங்குற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம்னா அவங்க எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவங்க மேல சட்டம் கடுமையா பாயும், அவங்களுக்கு உண்டான கடுமையான தண்டனைகள் வாங்கி தரப்படும் அப்படின்ட்டு விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. அடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனவர்கள் கடல்ல போகும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு ப்ராப்பரா தரணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய ஆட்சியின் டைம் அப்பா பாத்தீங்கன்னா கடுமையான நாங்க அழுத்தத்தை கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அவருடைய அடுத்த ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கடை அதுல செம்மையா இருந்துச்சுங்க அந்த ஸ்கீம்லாம். 500 ரேஷன் கார்டுக்கு ஒரு ரேஷன் கடை நாங்க வச்சு தரோம் சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடையில எப்படி நான் சொல்றதுன்னா, ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா அரிசியை தவிர மீதி கொடுக்கப்படும் அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் பாத்தீங்கன்னா நாங்க பாக்கெட்டா தான் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கடையில பெண் விற்பனையாளர்களுக்கு பாத்தீங்கன்னா பெண் எடை போடுறவங்களும் ஆண் விற்பனையாளர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆண்கள் எடை போடுறவங்க நாங்க அமைச்சு தரோம் அப்படின்னு விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. அடுத்ததா விஜய் அண்ணா கூடிய அடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா,
ஒரு மனுஷனுக்கு தேவையான பேசிக் எசென்சியல் நீடு என்ன? எஜுகேஷன், மெடிசன், வாட்டரு, அதுக்கப்புறம் வந்து ரேஷனு, டிரான்ஸ்போர்ட்ல பேருந்து வசதி, சாலை பாதுகாப்பு, இது எல்லாமே வந்து என்னுடைய ஆட்சியில வந்து முதன்மையான முக்கிய குறிக்கோளா எடுத்து நாங்க வந்து ப்ராப்பரா வந்து செயல்படுத்துவோம் அப்படின்ட்டு விஜயண்ணா வந்து சொல்லியிருக்காங்க. பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் இவங்களுடைய எஜுகேஷனுக்கு வந்து நாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு வந்து விஜயண்ணா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா விஜயண்ணா கூறின இன்னொரு தேர்தல் வாக்குறுதிகள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததுக்கான பாதைகள், அதாவது கவர்மெண்ட் போஸ்டிங்கா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பிரைவேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல போஸ்டிங் வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை வந்து நாங்க உத்தரவாதம் வந்து கொடுக்கறோம் அப்படின்ட்டு வந்து விஜயண்ணா வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப விஜயண்ணா கூறின தேர்தல் வாக்குறுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து விவசாயிகளுக்கு எதிராக வந்து எந்த விதமான திட்டத்தையும் வந்து கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு வந்து சொன்னது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ரிலேட்டடா வந்து நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுத்திருந்தாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜயண்ணா கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.